தென்னம்பிள்ளை மட்டும் இல்ல நெல்லும் போட்டுருக்காங்க. அதோட சேர்த்து வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை போரும் போட்டிருக்காங்க மாமா. வெள்ளரி பழம் பிஞ்சு இருக்காங்க பிஞ்சு காட்டுங்க. ஏமாம்மா இதில் எப்படி வரீங்க டெய்லி? ஆ இல்லை வரப்ப தெரியல, இந்த மலைக்கு வரப்பது இல்லை மாமா. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு அடிக்கு வச்சு இதுதான் தென்னம்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு குழி வளர்க்கையால ஒரு குழி போட்டுக்கிறது. சரி எள்ளி தின்னுட்டுப்பா. ஆனால் பச்சை இருக்குது, பச்சை இருக்குது. சமயத்தில் கலங்கட்டு வந்தாலும் வருங்கட்டுக்காக அதை விட்டுருக்கோம். இப்போ இந்த தென்னம்பிள்ளைலாம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு மாமா? கரெக்டாக ஒரு வருஷம் இப்போ முடிஞ்சு இப்போ 2வது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 வருஷம் ஆகிட்டா? ஒரு வருஷம் தான், 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆச்சு. எங்களோட தென்னம்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ கண்ணு வச்சு வேறு பராமரிப்பு என்ன தென்னம்பிள்ளைக்கு என்ன பண்ணீங்க? வேறு பராமரிப்பு உரம் தான் போட்டிங்களா, வேறு எதுவும் கொத்தி வெட்டி விட்டீங்களா? ஒன்றும் இல்லை. உரம் வயலுக்கு தெளிக்கும் பொழுது உரம் போடுவேன். கோடை நாளில் வந்துச்சுன்னா ஒரே காடாக இருக்கும். அதனால கொத்தி விடுறது ஒரு ரவுண்டு. தென்னம்பிள்ளையை சுற்றி எல்லாத்தையும் கொத்தி விடுறது. அதை விட வயலுக்கு மருந்து அடிக்கும்பொழுது களை கொல்லி அடித்தோம்னா வரப்பு மொத்தமாக பிடிச்சி விட்டுறது. பில்லு மட்டும் பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்பா வீட்டு வயலில் வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் போட்டிருக்குறாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். தென்னம்பிள்ளை மட்டும் இல்ல நெல்லும் போட்டுருக்காங்க. அதோட சேர்த்து வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை போரும் போட்டிருக்காங்க மாமா. போரும் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் தான் சுற்றி பார்க்குறோன்னா கல்பனாவும் இன்னும் வயலுக்கே வரல. இன்னைக்கு தான் வந்துலையா? அதுவும் சுற்றி பார்க்குறதுக்காக எங்களோட வந்துருக்குது. இப்போ சரி போயிடலாமா? வாங்கடா வாங்கடா. அங்கங்க லாஸ்ட்ல இறங்குவோம். நின்றுடா நான் பாலை காமிக்கிறேன். ஏன் மாயிட்டு அங்கே போகிறேன். சரி அவன் தெரிய விடுங்க போடா. அதான்டா அவ்வளோதான்டா. அவ்வளோதான்டா அவ்வளோதான். வாத்தினிக்கிற மாதிரி நெஞ்சிட்டான். இப்படி போகிறேன். இந்த புள்ளைய பாருங்க. இந்த நல்ல கடை போய் வந்து கொடுத்துக்கலாம். ஏய் இங்கே எங்கடா, இங்கே எங்கே இருக்காம வருவான்? இந்த பக்கம் தண்ணி கம்மியாக இருக்கும். ஏய் மேலே தூக்கி விட்றா. ஏன் அப்படி ஓடுறான் தத்தி தத்திக்கிட்டு? ஆனந்தி மடக்கிட்டு ஏற முடியுமா உங்களால்? உட்காந்து நிற்கிறீங்களா? வந்துடுறோம். சரி வாங்க நடந்து வாங்க. வேண்டாம் விடுங்க. வலிக்கு கீழே வந்துட்டு சிக்கல் பிடிச்சா வர போகிறோம். 1க்கு 2 இழுத்துக்கிறாங்க. வாய்க்காலில் தண்ணி நிறைய போகுது. அதனால நான் போகல. நான் கல்பனாவுக்கே தான் நிற்கிறோம். பிள்ளைங்க ஃபஸ்ட்டு அப்பா தான் போகிறாங்க. என்ன ரசிங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. ஏமாம்மா இதில் எப்படி வரீங்க டெய்லி? இல்லை வரப்ப தெரியல, இந்த மலைக்கு வரப்பது இல்லை மாமா. ஏன் வர முடியாது? வந்திருக்க முடியாது. வரப்ப இல்லை, இங்கே வழுக்குது. வடிய மட்டும் வடிகால் இல்லையா? அவ்வளோதானே. வடிகால் இல்லை. வண்டிக்கிட்டு இருக்கு வயக்காட்டில். எனக்கு மாமா வரிசையாக தென்னம்பிள்ளை போட்டிருக்காங்க. நல்லா வந்துருக்கு தென்னம்பிள்ளை. மாமா வயலில் தண்ணி நிறைய கட்டியிருக்கீங்க. ஒரு நைட்டு வரைக்கும் ஓடி போடும் இது. எல்லாம் வடிஞ்சிக்கிட்டு கிடக்கு. இன்னும் உரமே போடலப்பா. இப்போ பருத்தி அடித்து அழிச்சிட்டு நட்டுருக்கீங்களா? சம்பா நட்டுருக்குறோம். சரி சரி. இன்னும் உரம் ஒரு உரம் கூட போடலை. இதுக்கா? கலப்பு உரம் கூட போடலை. அடி உரமும் போடல? அடி உரமே இன்னும் போடலை. பரவாயில்ல.
மழை பெய்யுதுன்னா நொறுங்கி உக்காந்துருமுன்னு அடி உரமே போடல. கரும்பெல்லாம் போட்டுருக்காங்களே. கரும்பு காய்ச்சிட்டா மோச்சிட்டாடா. வெண்டியெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. வெண்டிக்காய், இது என்னது பப்பாயா. கருவேப்பிலை மரமாக ஆகிட்டாங்க. அந்த காய் இருக்கு கருவேப்பிள்ளை, கொய்யா. கருவேப்பிலை மரம் ஆகிட்டு காயை காய்ச்சிட்டு நல்லா பெரும்பு காயாக இருக்கு. காய் இப்போ இந்த நம்ம நாட்டு கருவேப்பிலை மாரி ஒன்று காய்ச்சாதுப்பா. பெருசு இருக்கு ஒரு கொலை ஒன்று. அதான் பெருசாக தெரியுது. இப்போதான் இது கத்திரிக்காய்லாம் இப்போ வாங்கி வச்சது. இப்போ கத்திரிக்காய் எப்போ வச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்போ வச்சு ஒரு 15 நாள் ஆகும். கத்திரிக்காய், கொய்யா, கருவேப்பிள்ளை, அந்த ஒரு கொய்யா, இங்கே ஒரு கொய்யா. ஆமாம், இந்த வருஷம் பொங்கலுக்கு கரும்படி இல்லாமல்ல? வச்சிடலாம். என்ன மாமா வேறு வச்சுட்டீங்க? ஏன் அப்படி? பச்சை மிளகாய் காய்ச்சிருக்காடா? ஆமாம், ஒரு செடியில் விழுதுருக்குமா மாமா மிளகா? இது நெல்லியா? அது நெல்லி. கத்திரிக்காய் பறிச்சு விடுவோமா? மிளகாய என்ன காய் முத்திருக்கும். முத்திருக்காதுப்பா. செடி அடிக்க போட்டு வீட்டு வந்து வீட்டில் அதான் பறிச்சிருக்கேன். கத்திரிக்காய் கண்ணில் கை வச்சாங்க. மாமா இது என்ன செவ்வாழை மாதிரி இருக்கு? ஆமா, செவ்வாழையா? செவ்வாழைக்கு என்ன? ஆஃப் பண்ணிங்களா? நல்லா கடை ஜாலியாக இருக்குல்ல? ஆமா, இதெல்லாம் இந்த தினமுல இதாகிட்டா பாட்டு விழுந்துட்டு. இந்த தினமுல எலி தின்னுட்டுப்பா. ஆனால் பச்சை இருக்கு. பச்சை இருக்கு. சமயத்தில் கலந்துட்டு வந்தாலும் வருங்கட்டுக்காக அதை விட்டுருக்கோம். இப்போ இந்த தினமுலாம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு மாமா? கரெக்டா ஒரு வருஷம் இப்போ முடிஞ்சு இப்போ 2வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷம் ஆயிட்டா? ஒரு வருஷம் தான். 1.5 வருஷம். 1.5 வருஷம் ஆச்சு. நீங்கள் வைக்கிறப்ப எத்தனை மட்டை விட்டு இருந்துச்சு? சும்மா லேசாக கொடுத்து வந்தது தான். ஃபஸ்ட்டு நீ முட்டு கட்டி போட்டீங்களே, இப்போ வரப்போ அணைச்சிட்டிங்களா? எல்லா பக்கமே அணைச்சிட்டிங்க கேப்லாம்? ஆமாம் ஆமாம். அணைச்சதுனால ஒரு அகலமான வரப்பா போச்சு. வயலில் வரப்பு முட்டு கட்டி போட்டோம். கண்ணு கிளம்ப அகலப்படுத்தி விட்டோம். இந்த கண்ணெல்லாம் இப்போ இந்த வருஷம் வச்சது. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி வருது எத்தனை வருஷம் ஆகுங்க? இது வந்து வர்ற வருஷம் பார்த்தா அந்த லெவலுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு? பரவாயில்ல. ஏய் குளிப்பிடாதீங்க. இது என்ன மாமா? அது சொராயா? பரங்கிக்காய். இந்த கண்ணு நல்லா இருக்கலாம் மாமா? இந்த கண்ணு நல்லா இருக்குல்ல? எல்லாம் ஒரே டயத்தில் வச்சதுனால தண்ணி பாயுது. என்னடா வெள்ளரி பிஞ்சா? வெள்ளரிக்காய் எடுங்க. வெள்ளரிக்காய். என்னடா அது? வெடிப்பு வந்துட்டா? எடே வேற வெடிப்பு வந்து விட்டது.
என்ன பழத்துக்கு வெள்ளரி பழம் பிஞ்சு இருக்கா பாருங்க பிஞ்சு காட்டுங்க அது ரொம்ப பிஞ்சுடா இந்த தென்னம்பிள்ளையும் இப்போ இந்த வருஷம் வச்சது பரவாயில்ல ரெண்டும் எப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போனாங்கல்ல ஆமாம் இந்த எஸ் முருகன் கூட்டத்துக்கு போனாங்களா அப்போ மாமி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது எங்க அது கூட்டத்தில் கொடுத்தாங்களாம்மா கூட்டத்தில் 3 கொண்டு வந்துட்டாங்க ம் அதில் 1 போயிட்டு பார்த்து 2 இதுவும் அதுவும் பரவாயில்ல அந்த தினமுறையெல்லாம் நம்ம வச்சோம் இப்போ எல்லாம் நெல் தான் நட்டுருக்கீங்க 3 வயலும் அதனால பச்சையாக இருக்குமாம்மா அந்த வய எல்லாமே இன்னும் உரமே போடலப்பா பரவாயில்ல எல்லாம் எத்தனை நட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க நட்டு புதனோட 10 நாளாகுது 10 ஆனால் உரம் போட்டு தான் பச்சை கொடுத்துருக்கோம் 15 நாளாகுது ஆமாம் ஆமாம் தரையில் எடுத்தாச்சாங்கண்ணே ஏ பாப்பா தள்ளி விடக்கூடாது அவனை இப்போ 40 வரும் இப்போ இதுலேருந்து கணக்காக தான் 40 வரும் அதான் 29 உள்ள இருக்கு ஏய் வாங்கடா டா பாப்பா இது 15 நாளாகுதுப்பா இப்போ உரம் போடணும் போட்டிருந்தோம்னா இப்போ களை எடுக்கணும் இதை ஓஹோ களை இருக்கு மழை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா ஆமாம் தண்ணி மூழ்கி போயிட்டுனா எல்லா பயிர் பூரா உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேர் கட்டுறதுக்காக விட்டீங்க உரம் தெளிக்காமே கிடக்கு இப்போ இந்த தென்னம்பிள்ளாச்சு 1 வருஷம் ஆச்சு ஒரு வருஷம்ப்பா இந்த தென்னை சரி மாமா இப்போ நம்ம கழுவத்தில் வச்சுருக்கோமே நம்ம வயலில் அது இந்த மாதிரி வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் 1 வருஷம் வந்துடும் 1 வருஷத்துலேயே வந்துடுமா அந்த மாதிரி வந்துடும் ஆ நான் இதை என்ன பண்ணுறதுன்னா ஆ உரம் தெளிக்கிறோமா டிஏபி யூரியா தெளிக்கிறோமா ஆ அப்போ என்ன பண்ணுறது ஆ ஒரு அடிக்கு வச்சு ஆ இதுதான் தென்னம்பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் ஆ இன்னும் ஒரு குழி வளர்க்கையால ஒரு குழி போட்டுக்கிறது சரி கம்பால ஆ குழி போட்டுக்கிட்டு அதில் 2 பேர் போட்டு மூடி போடுறது அவ்வளோதான் உரம் வைக்கிறீங்க சின்ன பிள்ளைக்கு கூட வச்சுருக்கேன் பரவாயில்லையா வைக்கலாமா அந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கலாம் வைக்கலாம் ஒரு அடிக்கு 2 வைக்கலாம் ம் இது எலி உள்ளார குட்டை தின்னுட்டு ஆ மேலே பார்த்தேன் ஏய் ஏய் விழுந்துருங்க என்னடா மேலே சோர்ந்து போயிருக்குன்னு பார்த்தேன் ஆ சரி குருத்தையில் பிடிங்கி பார்த்தேன் இப்போ மறுபடியும் இந்த மட்டை வருது மட்டை வருது இதே வந்துடுமா அது அந்த லெவலுக்கு வந்துடும் டேய் அண்ணா நீங்கள் உரம் வைக்கிறீங்க இப்போ ஆ உரம் வைக்கலன்னா விழுந்து கிளம்பாது இல்லை ஈரம் இப்படியே கிடக்குது ஆமாம் இதெல்லாம் மட்டை பிரிஞ்சிட்டு பாரு ஆமாம்மா எல்லாம் வட்டை பிரிஞ்சிச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது ஆ அடுத்த வருஷம்லாம் பார்த்தா கூட ஓரளவுக்கு எல்லாம் மத்தளம் விட்டுது ஆமாம் அவங்க தோப்பில் பேக்காத தென்னம்பிள்ளை பார்த்தோமா அந்த மாதிரி இருக்க பாரு ஆமாம் ஆமாம் எப்படி நல்லா அழகாக இருக்குல்ல ஆமாம் ஆனால் உரம் வச்சு பருத்திக்கு உரம் வைக்கும் பொழுதும் வைப்பேன் நெல்லுக்கு உரம் வைக்கும் பொழுதும் குச்சி விட்டு வைப்பேன் தெளிக்கிறப்ப வைப்பீங்களா தெளிச்சது பிறகு வைப்பீங்களா ஒரு பக்கெட்டு எடுத்து வச்சுக்குவேன் ஒரு பக்கெட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைமா இல்லை அடிக்கடி மாதத்துக்கு ஒரு டைமா உரம் இப்போ அது போடுறப்ப தான் ஏன் இங்கே ஒரு கேப் விட்டுட்டீங்க வண்டி வர்றதுக்கா வண்டி வந்தது எல்லாம் கழுவிட்டு போகுது இங்கே ஒரு தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்கம்மா கேப் இருக்குங்கண்ணா இந்த இடத்துல அது ஒரு தென்னம்பிள்ளை இருந்தது தான் தென்னம்பிள்ளை வச்சாங்க ஏய் இங்கே வாங்கடா கொண்டாங்க ஏய் வாங்கடா ஒரு நைட்டு மட்டும் மழை இல்லாமல் இருந்துச்சுங்க தரையா ஓடிடும் தண்ணி தரையை கூப்பிட்டு ஓடாது
ஏன்னா மாங்காய் மாதிரி இருக்கு பிஞ்சு. ம் வித்தியாசமாக இருக்காது. வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ஓட்டி ரொம்ப இருப்போம். இந்த கண்ணீரில் வரலாம்டா. அப்படியே வந்து நேராக இப்படி வரலாம். ஆனால் அசிங்கமாக இருக்க முடியாது, வர முடியாது. ஆமாம். இப்போ கண்ணு வச்சு வேறு பராமரிப்பு என்ன தென்னப்பிள்ளைங்க என்ன பண்ணீங்க? வேறு பராமரிப்பு உரம் தான் போட்டீங்களா? வேறு எதுவும் கொத்தி வெட்டி விட்டீங்களா? ஒன்றும் இல்லை. உரம் வயலுக்கு தெளிக்கும் போது உரம் போடுவேன். கோடை நாளில் வந்துச்சுன்னா ஒரே காடாக இருக்கும். அதனால கொத்தி விடுறது ஒரு ரவுண்டு. தென்னம்பிள்ளையை சுற்றி எல்லாத்தையும் கொத்தி விடுறது. அதை விட வயலுக்கு மருந்து அடிக்கும்போது களை கொல்லி அடித்தோம்னா வரப்பு மட்டமாக பிடிச்சி விட்றது, பில்லு மண்டாமல். பரவாயில்ல. அப்போக்கு அப்போ தென்னம்பிள்ளை பில்லு அதிகமாக மண்டாமல் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே வரீங்களா? இது வர்ற நேற்று வெள்ளரி வேற போட்டாங்க. இதெல்லாம் மெப்பம் கண்டு போயிருக்கும். மேலே போட்டிங்கன்னா உள்ளே போகலாம்ல? அது போட வேண்டியதில்லை, அது மட்டும். இப்போ அந்த நம்மளுக்கு இது 20 அடிப்பாது. இதா இது 20 அடி. இப்போ இந்த தென்னம்பிள்ளை ஒரு தென்னம்பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த தென்னம்பிள்ளை கரெக்டாக தெரியும், நேருக்கு நேரு. அது இதுலேருந்து அது 20 அடின்னா அது 20 அடி. இந்த ஒரு தென்னம்பிள்ளை நின்று அங்கே ரோட்டில் பார்த்தோம்னா அந்த தென்னம்பிள்ளை பார்த்தோம்னா இந்த தென்னம்பிள்ளையும் தெரியும். அதான் நேராக ஒரே லைனாக தெரியும். இதெல்லாம் நல்லா மட்டை பிரிச்சு இருக்குல்ல. ஒரு வருஷம் மட்டை பிஞ்சிருவாமா? வரப்பே வந்து இதுதான் வரப்பு. எஸ்டம் பண்ணிருக்கீங்க? இப்போ நீங்கள் அகலப்படுத்திருக்கீங்க இந்த அளவுக்கு பங்கு புள்ளி. எதனால எஸ்டம் பண்ணீங்க? தென்னம்பிள்ளைக்கு இடையில வரப்பு போட்டாடணுன்னா சிரமமாக இருக்கு. அப்படியே பொந்தாக கிடக்கு. சரி மாமா, இது என்ன செய்வாமா? அது இது குறுக்கு அது மாதிரி தான் எளிதுன்னு இருந்துச்சு. சரி வந்தாலும் வரணும்னு விட்டோம். இப்போ எங்கே எப்படியே கிராஸாக முளைச்சி வச்சு வித்தியாசமாக இருக்கு. இது அப்படியே வந்து அப்படியே நிமிந்துக்கும். கொம்பு முளைச்சிருக்கு மாட்டுக்கு. குட்டி கிழங்கு இல்லைடா, கொட்டி கிழங்கு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நம்ம 1.5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம கழுத்தூர் வருது, இந்த மாதிரி வரும் இல்லை? ஒரு வருஷத்தில் வருமா? ஒரு வருஷத்தில் உங்கள் மண்ணெல்லாம் நல்லா மேலே விடுது. இது களிமண் என்ன வந்தாங்க வாக்கையில் இறங்கி வர்றப்ப பார்த்தா இன்னும் மாவில் காலை வைக்கிற மாதிரி இருக்கு. என்னது அவ்வளோ பிசு ஒரு மாதிரியாக சாப்பிட்டா இருக்குங்கிறேன். அந்த வரப்பு மண் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா காலை வைக்கிறப்போ வரப்பில் வர்றப்போ இந்த மண், அந்த மண் பண்ண செய்வாங்கள்ல, அந்த மண் மாதிரி இருக்கு. நடந்து 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 களியாக போயிட்டு என்னம்மா அது? நண்டு வேலை. இப்போ எல்லாம் எலி இதுக்கு வராது. பூச்சி அடிக்குமாங்கிறேன். விழுவும். எதுவும் அடித்து மருந்து வச்சிருக்கீங்களா நீங்கள்? மருந்து இது வரணும் இல்லை. எலியும் அடிக்குமாம்மா? எலி கொடுத்தா அடி கொடுத்து. ஐயா ஐயா, அதை அடி கொடுத்த திணிச்சுன்னா இந்த குத்தி சோர்ந்து போயிருக்கும். இந்த கொட்டை பிடுங்கினோம்னா மேலே ஓடியாந்துடும். ஐயா பிடிங்கி பார்த்தோம்னா சரி அப்படியே எலி நடிச்சிருக்கும். வலை பக்கத்தில் இருக்குமா? இருக்காது வலை? இருக்கும். வெட்டினா பிடிக்க கூடாது. எலி தான் பெரிய தொல்லை. எலி வராமல் இருக்குது என்ன பண்ணுறது? எலி வராமல் இருக்கிறதுக்கு எலி வராமல் இருக்கிறது என்ன? வராது, எல்லாரும் காட்டில் கிடக்குது. நல்லா
தண்டமாக தெரியுது பார்க்கறதுக்கு. பெரும் வரப்பா போய் வரப்பு பெருசதுக்கு கண்ணோல் நல்லா பார்க்கறதுக்கு தண்டமாக இருக்குது. நல்லா இருக்கு. தண்ணி சாப்பிடல உங்களுக்கு தண்ணியிலே இருக்குல்ல. இப்போ நம்ம கூட அங்கே கிழவுத்தூரில் வந்து உயரமான கரை, இது தண்ணி மட்டத்தில் இருக்குல்ல உங்களுக்கு. அப்படி வேறெல்லாம் தண்ணிக்குள்ளே தானே இருக்கும் இப்போ இழுத்துக்கிட்டு. இல்லை அது நாத்தா கிடையாது, நாற்று விட்டணும். எது இதா? ம் ம் கொட்டி கிடக்கும். ஏண்டா கொட்டி கிடக்கும் கொட்டி கிழங்கு. இது என்னாச்சு மாமா? இன்னும் நல்லா வருது, வீணாக போகுது. என்ன காரணம்? அதே மாதிரி தான் குறுத்து போயிட்டுன்னு விட்டு பிடுங்கி விட்டேன். பிடுங்கி பார்த்தா குறுத்து உள்ள வச்சிருந்துச்சு, பிடிங்கிட்டு விட்டுட்டேன். இப்போ எப்படி வருது? நல்லா குறுத்து நல்லா வருது. அது மாதிரி வீணாக போச்சு விட்டுறக்கூடாது. இப்போ கண்ணை வச்சு விடக்கூடாது. கொட்டி கிடக்கும் கொட்டி கிடக்குடா, கொட்டி கிடக்கும். வெளியங்காச்சாவா? ஏமா ஏன் அது வாழை மரத்தை வெட்டி விட்டீங்களா? வாழை மரத்தை வெட்டி கிடக்குங்கண்ணா. ம் இது முளைக்கல, சைடில் வளைஞ்சி வருது. ம் ம் பெருமரமாக வச்சுனாலும் முளைக்கல, பெரும் கிழங்கு அது. இப்போ நமக்கும் இப்போ இதெல்லாம் வளர்ந்துட்டுனா வரப்பில் நடக்க முடியாதுமாம்மா. ஆ ம் ஆ மேலே போயிடும். 2-3 வருஷம் கஷ்டம். பச்சை மிளகாவா? பட்டை கலப்பும் காரம். நெல்லி மரம், நெல்லி கன்று வாங்கிட்டு ம் நெல்லி கன்று வாங்கி கொடுத்தாங்கம்மா. ம் ஆமாம் ஆமாம். முடிச்சு விடாதா? பச்சை மிளகா வரீங்க? இப்படி எல்லாத்தையும் பாருங்க. கட்டப்பலா பச்சை மிளகா கூட பாருங்க. 2 கன்று வச்சுட்டா போதும் பாருங்க வீட்டுக்கு. செடியை தூக்கிட்டு பறிக்கிறது பெரிய பிரச்சனை. ஆமாம் நிறைய காய் போட்டுருக்கலாம் நீங்கள் இதில். கீழே அந்த டீஷர்ட்டில் இருக்கு பாரு தம்பி, பெரிய தம்பி நிறையா இருக்கியா? பெரிய எல்லாத்தையுமே பெரிய. அது சின்னதா இருக்கியா? இந்த புரிய பழுத்து போட்டுருச்சியா? நிறையா பண்ணும். நானும் பிடிச்சிருக்கேன் போண்டா. என் செடியில் பிடிச்சிதான் இருக்காங்க. எங்க ஒன்று விட இல்லை இந்தயா? இதெல்லாம் கருவேப்பிலையா? பண்ணுவாம்மா. பச்சை மிளகா பறிச்சிட்டிங்களா? பறிச்சுட்டோம்பா. காட்டுங்க. 1/2 கிலோ இருக்கும். அது ஒரு இருக்காது. 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ 1/2 கிலோ சூப்பரான பச்சை மிளகாய்.
டேய் கல்லை வச்சுக்கிட்டா கல்லையும் வாயிலையும் இதையா கத்திரிக்காய். போட்டுதுல போடு. கருவேப்பிலை கொஞ்சம் ஒடிச்சிக்கிறீங்களா? கருவேப்பிலை வேணும்னா ஒடிச்சிங்க மாமா, மரத்தை கொஞ்சம் லேசாக ஒடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே அந்த சைடு காலம் இருக்குது பாரு. அப்படி ஒட்டி விட. ஏடி. அண்ணா சுருட்டு அடிக்குது மாமா, எல்லாம் சுருளுது. இது ஒரு நோயாட்டம் இருக்கு. இல்லை இது வேற கருவை. நம்ம நாட்டு கருவை இருக்குல்ல அது மாதிரி இருக்காது இது. ஒடிச்சு விடுங்க. அதான் கருவேப்பிலை வந்துட்டு துவையல் வச்சுலாம் நிற்கும். கருவேப்பிலை துவையல். கருவேப்பிலை. நம்ம நாட்டு கருவை இல்லைப்பா அது. இது வேற கருவேப்பா இது. சரி ஓடிக்கிட்டயா? சரி கிளம்புமா? ஏன் ஏன்டா வேஸ்ட்டா எல்லாத்தையும்? ஐயா மாமா போமா? போவோம் வாங்க. கிளம்புங்க. பண்டா கருவேப்பிலை இதில் வை. கவலை. இது வெண்டைக்காய். வெஞ்சி மிளகா பப்பாளி மாமா எங்கயா இருக்கு? இங்கே வச்சிருக்கேன் கண்ணு. போங்க போங்க. ஏய் போங்கடா. ஐயோ. ஏய் மெதுவா சின்ன பிள்ளை. ஏய் கரண்டி. இப்போ பார்த்து வாங்க. ம் வேற எதுவும் போடவே இல்லைங்க. இல்லை இங்கே நானும் தேவலாம்ப்பா. ஆ எங்கே இருக்கு குருவகுண்டு? முத்தி போச்சு. இதுடாமா அது எங்கே இருங்க நடவு நட்டுருக்காங்க, இங்கே நாற்று விட்டுருக்காங்க. எப்படி இது? இது நாட்டு இந்தால இது நடவுல தெளி தான். ம் இது வந்து இந்த பங்கில் உள்ளது. ம் அது வந்து அந்த அங்கே ஒரு குருவ பங்கு கிடக்குல அதுக்கு நாற்று விட்டுக்கிறேன். சரி ஏய் விழுந்துடாதீங்க. ஆனால் வழுக்குது மாமா, அந்த வரப்பில் இப்படி தான் வரீங்க வந்து இல்லை. அண்ணன் பார்த்தீங்களா அப்படி இருக்கு, நைஸாக இருக்கு. பாப்பா பார்த்து போங்க. அவங்க வரானாங்களே, எப்படி வர முடியுது இல்லை? வர முடியாது. வரலாம் அவங்க அந்த கடையில் வரலாம். அது வந்து இல்லை இதுலேயே அவங்க சிரமம் தானே அவங்களுக்கு. எப்போ நம்மளாலே போகல வலிக்குது இல்லைப்பா. வழுக்குது, கவனமாக வரணும். பாப்பா முள்ளு கிடக்கு பாப்பா. இங்க அவன் அந்த பையங்க. யார் முள்ளு அடி போட்டது மாமா? அதில் ஏறாங்கண்ணா. போகிறதுக்கு